மனசாட்சி தொட்டு சொல்லுங்களேன், நம்ம வாங்கிட்டு இருக்கக்கூடிய சம்பளம் 10 தான். எஸ் அஃப்கோர்ஸ் யுவராணி, பத்தவே பத்தாது அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருடைய ஆன்சராகவும் இருக்கும். ஏதோ சொல்லி வச்சு சொல்ற மாதிரி. இதுக்கு என்ன பண்ணலாம்? என்னவே எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கங்களேன். ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், மாசம் சம்பளம் கொடுக்குறேன். ஆனா அது எனக்கு பத்தல. பட் நான் என்ன பண்ணணும்? இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணா எக்ஸ்ட்ராவா பணத்தை சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். அந்த வழியை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பணத்தை சம்பாதிக்கணும். அப்படிதான் நம்மளோட செலவுகள்லாம் ஈடுகட்ட முடியும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல how to earn extra income with full time job. ஆல்ரெடி full time jobல தான் இருக்கேன். பட் இருந்தாலுமே சைடுல ஒரு எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ல அப்படின்னு நினைக்கிற உங்க எல்லாருக்குமே தான் இந்த வீடியோ. ஒரு 4 ஸ்கில் தாங்க. இதை கத்துக்கிட்டா போதும். இதுக்காக ஒரு இடத்துக்கு போகணும், உழைக்கணும் அப்படிலாம் தேவையில்லை. அது என்ன ஸ்கில், எப்படி நம்ம அதை கற்றுக்கிறது, எப்படி நம்ம லேர்ன் பண்ணிக்கிறது, எப்படி நம்ம சம்பாதிக்கிறது, இதை பற்றி தான் இந்த ஃபுல் வீடியோ இருக்க போகுது. ஸோ முழுக்க ஃபுல்லாக பாருங்கள், எண்டு வரைக்கும் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்மளுடைய ஃப்ரீடம் தமிழ் மணி சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த வகையில நம்ம கத்துக்க போற முதல் ஸ்கில் என்னன்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ டிஜிட்டல் உலகம் ஆயிட்டு இருக்கும் போது நம்மளுடைய திறமைய ஸ்கில்ல எந்த அளவுக்கு இன்னும் டெவலப் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் கேள்விக்குறியா தான் இருக்கு. எதுக்குப்பா இந்த சோஷியல் மீடியால, எதுக்குப்பா இந்த இன்ஸ்டாகிராம் அப்படின்னீங்கன்னா அது இல்லாம இப்ப எதுவுமே இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி தான் மாறி போச்சு உலகம். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய உலகமா போச்சு. அந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ஜாஸ்தியா இருக்கு. ஒரு இடத்துல ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு சைட் பிசினஸா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பார்த்துக்கிறது மூலமா நிஜமா சொல்றேன், நம்ம மாத சம்பளம் வாங்குறதை விட இந்த சைட் பிசினஸ்ல நிறைய சம்பளம் earn பண்ணலாம். ஸோ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னா ப்ரோமோட்டிங் பண்ணலாம். ஸோ ப்ரோமோட்டிங்னா என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒருத்தவங்க ட்ரெஸ் அனுப்புவாங்க, ஒருத்தவங்க சில ப்ராடக்ட்ஸ் அனுப்புவாங்க, ஒரு செலிபிரிட்டியா இருக்காங்க, ஒரு நல்ல ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் சென்ட் பண்ணி அந்த ஒரு போஸ்டோ ரீலோ போடுறதுக்கும் பணமும் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை ப்ரோமோட் பண்றது மூலமா நமக்கு பணம் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு பிராண்டை ப்ரோமோட் பண்றது மூலமா நம்ம நல்லா earn பண்ணலாம். அதுவும் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ரெண்டாவது PRO. யுவராணி, எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது. பட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், எனக்கு யுவராணியை தெரியும். அவங்க ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்காங்க. எனக்கு ஒரு கம்பெனியை தெரியும், ஒரு பிராண்ட். அவங்களுக்கு அவங்களோட ப்ராடக்டை விளம்பரப்படுத்தணும். நான் என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. அந்த கம்பெனி கிட்ட நீங்கள் மிடில் மேனாக இருந்துட்டு இந்த மாதிரி எனக்கு ஒருத்தவங்களை தெரியும், அவங்க நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க, நிறைய விஷயங்களை அவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க, உங்கள் ப்ராடக்ட் நிறைய மக்களுக்கு போய் சேரும் அப்படின்னு ஜஸ்ட் உங்கள் பிராண்ட் இருக்குல்ல அவங்கள மட்டும் நீங்கள் கன்வின்ஸ் பண்ணணும். கன்வின்ஸ் பண்ணிட்டா போதும், அவங்க ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் உங்களுக்கு யார் இருக்காங்களோ அந்த பர்சன் கிட்ட கொடுத்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணிடுவீங்க. நடுவில் மிடில் மேனாக இருந்து ஜஸ்ட் ஒரு கான்வர்சேஷன் மட்டும் பண்ணுறது மூலமாகவே நல்ல பணம் ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கலாம். ஜஸ்ட் ஃபார் ஒன் வீடியோ நினச்சி பாருங்க. அப்புறம் BDM, ஸோ பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட். ஆல்ரெடி ஒரு பிராண்ட் இருக்காங்க, ஒரு ட்ரெஸ் விற்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சுக்கலாம். அவங்களுக்கு அவங்களோட ப்ராடக்ட்டை எப்படி டெவலப் பண்ணுறது, அவங்க பிஸ்னஸை எப்படி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா அவங்களோட பிஸ்னஸை எப்படி டெவலப்மெண்ட் பண்ணலான்ற ஐடியாஸ் நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும், அதுலேயே நல்ல பணத்தை சம்பாதிக்கலாம். அடுத்த பேஜஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நான் திருச்சி அப்படின்னா திருச்சிக்குன்னு ஒரு பேஜ் வச்சிருப்பாங்க, சென்னைனா சென்னைக்குன்னு ஒரு பேஜ் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சில பேஜஸ் உருவாக்கணும். அந்தந்த பேஜஸ் வைக்கும்போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் இல்லைன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் மேன் எல்லாமே உங்களை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஊர் மக்கள் எல்லாத்துக்குமே ஸ்ப்ரெட் ஆகும்ல அந்த விஷயம். ஸோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பேஜஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அது ஒரு இன்ஃபர்மேட்டிவாக சொல்லக்கூடிய விஷயங்களா இருக்கலாம், ஒரு ஃபுட் பிளாகாக இருக்கலாம். இந்த மாதிரி ரெஸ்பெக்டிவ் ஒரு டாபிக் நீங்கள் எடுத்து நீங்கள் அதில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து என்னன்னா யூடியூப் SEO. யூடியூப் வீடியோன்றது நம்ம நல்லா பண்ணோம்னா நல்லா போகும். பட் இருந்தாலும் SEO வேலை ரொம்ப முக்கியம். கரெக்டான ஹேஷ்டாக்ஸ் யூஸ் பண்ணுறோம், கரெக்டான கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோமா, கரெக்டான டைட்டில் கொடுக்குறோமா, இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் பொறுத்து தான் வியூஸ் இது எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஓகே யுவராணி, இது நீ சொல்கிறதுக்கு நல்லா இருக்குது, கேட்குறதுக்கும் எங்களுக்கும் ஆசையாக இருக்குது. ஆனால் இது எப்படி கற்றுக்கிறது, யார் கற்றுக் கொடுப்பா, இன் டீட்டெயிலாக வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஸோ கூகுளில் ஃப்ரீடம் ஆப்னு டைப் பண்ணிங்கன்னா ஃப்ரீடம் ஆப்பினுடைய வெப் பேஜ் வரும். அப்படி இல்லைன்னா நம்ம ஆப் ஸ்டோரில் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து தமிழ் இல்லையா, ஸோ தமிழ் லாங்குவேஜை நான் செலக்ட் பண்ணுறேன். இங்கே சர்ச் பட்டன் இருக்குல்ல, இதில் போயிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு சர்ச் பண்ணுறேன். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நிறைய கோர்சஸ் இருக்குது. இங்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் நான் போகிறேன் பாருங்களேன். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 799 இருக்குது. 799 ரூபா. 55 மினிட்ஸ் தான் இருக்குங்க. நீங்கள் 1 மணி நேரம் உட்காந்து என்ன சொல்கிறாங்க, ஏது பண்ணுறாங்க, என்னென்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது, எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற பல விஷயங்கள் இந்த ஒரே வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி 15,000 பேர் ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க, 4.2 லெவல் ஸ்டார்ஸ். ஸோ நீங்கள் இந்த கோர்ஸை வாங்குறீங்க அப்படின்னா 56% டிஸ்கவுண்ட் வேறு கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் தி ஆப்னு தான் போகும்.
ஸோ நம்ம அதுக்கு முன்னாடியே ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டோம்னா நமக்கு தேவையான கோர்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நம்பர் 2, வீடியோ எடிட்டிங். ஸோ வீடியோ எடிட்டிங்கும் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வருது. எப்படி இவரானி எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வீடியோ பண்ணுறேன் ஒரு பிராண்டுக்காக அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த பிராண்டுக்கு நான் போய் வீடியோலாம் ஷூட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனால் அவங்க நினச்ச மாதிரியும் மக்களை கவர்ற விதமாகவும் எனக்கு எடிட்டிங் பண்ணக்கூடிய ஸ்கில் இல்லைப்பா. எனக்கு ஒரு வீடியோ ஷூட் பண்ண தெரியும், அதை ப்ரெசன்டேஷன் பண்ண தெரியும், ஒரு அட்ராக்டிவாக எப்படி மாற்ற முடியுமோ அந்த மாதிரியான கண்டென்ட்ல பேசுறதுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் எடிட்டிங் பண்ணுறதுக்கு தெரியாது அப்படின்னா அதுக்கு வீடியோ எடிட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி வீடியோ எடிட் பண்ணக்கூடிய பர்சனை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட ஒரு ஒர்க் கொடுத்தோன்னா அவங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வீடியோ எடிட் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே எல்லா பேஜஸ்லையும் போகணும். இந்த ஃபைவர் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது, அது ஒரு ஃப்ரீ வெப்சைட் தான். அதில் போயிட்டு உங்களுடைய ப்ரொஃபைல் மட்டும் க்ரியேட் பண்ணி உங்களோட ஒர்க்கெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய பேர் ஃப்ரீலான்ஸராக ஆள் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. வெறும் 1 நிமிஷம் மட்டும் எடிட் பண்ணால் 500 ரூபாய் கிடைக்கும். யார் கொடுப்பா? ஆல்ரெடி ஃபுல் டைம் ஜாப் பார்த்துட்டு இருக்கேன், வீட்டுக்கு வந்து இல்லைனா வீக்கெண்ட்ஸில் நான் ஒர்க் பண்ணுறது மூலமாக 1 நிமிஷத்துக்கு 500 ரூபா. ஸோ இந்த மாதிரி நம்மளோட டேலண்ட் இன்னும் நிறைய கற்றுக்கணும், எலாபரேட் பண்ணிக்கணும், இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். யாருமே அப்படியே போஸ்ட் பண்ண மாட்டாங்க. நினச்சி பாருங்களேன், ஒவ்வொரு வீடியோ பார்க்குறோம், ஒவ்வொரு ரீல் பார்க்குறோம், எவ்வளோ எடிட்டிங் இருக்குது. ஓ மை காட், எவ்வளோ அழகாக எடிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான். ஒரு வீடியோ எடிட் பண்ணி அது அவுட்டாக பார்க்கும்போது அடிப்பொழியாக இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்லணும் அப்படின்னா அதுக்கு வீடியோ எடிட்டிங் ஸ்கில் தெரிஞ்சக்கூடிய பர்சன் நமக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஒவ்வொரு பேஜுக்கும் ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோ எடிட்டிங் ஸ்கில் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா எப்போவுமே இதுக்கு அழிவே கிடையாதுன்னு சொல்லலாம். ஏன்னா டிவியில் பார்த்தா, ஃபோனில் பார்த்தா எல்லாமே டிஜிட்டல் மயமாக ஆயிடுச்சு. அப்போ எடிட்டிங் இல்லாமல் எதுவுமே இல்லை. எனக்கே ஒரு நார்மல் ரஃப் எடிட் தெரியும்னா வச்சுக்கோங்களேன். ஸோ அதுன்றது ஒரு பேசிக்கான ஒரு குவாலிட்டியாக மாறிடுச்சு ஒவ்வொரு கிரியேட்டர்ஸ்க்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேட்டர். இப்போது ஒரு செலிபிரிட்டி இருக்காங்க, இல்லைனா ஒரு நல்ல ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இல்லைனா நீங்களும் ஒரு பேஜ் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. சும்மா ஆரம்பிச்சிடலாமா? ஒரு கண்டென்ட்னு ஒன்று இருக்கணும்ல. இப்போ நம்மளுடைய ஃப்ரீடம் தமிழ் மணி சேனலாக இருக்கட்டும், ஆர்ஜே யுவராணி அப்படிங்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜாக இருக்கட்டும். ஸோ அதில் என்ன போடுறோம்? ஃபினான்ஸ் ரிலேட்டடான கண்டென்ட், மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் தான் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஸோ கண்டென்ட் இருந்தால் மட்டும்தான் மக்கள் நம்மளை பார்ப்பாங்க. எதுக்காக நான் இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணணும், எதுக்காக இந்த பேஜை நான் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்ற கேள்வி சாதாரண பொதுமக்கள் எல்லா மனசுலையும் இருக்கும். பட் அந்த கேள்விக்கான பதில் நம்ம கொடுக்க தயாராக இருக்குமா அப்படின்னு பார்ப்போம். ஸோ கண்டென்ட்ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். கண்டென்ட் இல்லைன்னு வைங்க, நீங்கள் 1000 வீடியோ பண்ணாலும் அது பெருசாக போகாது. அதில் ஏதோ ஒரு கண்டென்ட் இருக்கணும். அப்போது அந்த கண்டென்ட் என்ன மாதிரி குடிக்கலாம், இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு என்ன கண்டென்ட் கொடுத்தா சரியாக இருக்கும், மக்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற அனலிஸ்லாம் பண்ணணும்ல. ஸோ அதுக்குமே எங்ககிட்ட ஒரு கோர்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அந்த கோர்ஸ் மட்டும் நீங்கள் வாங்கி படித்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சிறந்த கண்டென்ட் கிரியேட்டராக மாறிடலாம். இப்போ கண்டென்ட் கிரியேட்டர் எந்த அளவுக்கு ஒரு வேல்யூபிளான ஒரு பர்சன் அப்படிங்கிறத நான் சொன்னேன். வேல்யூ ஜாஸ்தி அதனுடைய ரோலுக்கும் கூட. இப்போது கண்டென்ட் கிரியேட்டர் ஆகுறது அவ்வளவு கஷ்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ அதனால் ஒரு கோர்ஸ் வாங்கி நம்ம படிச்சுக்கலாம். ஹவு டு பிகம் அ சக்ஸஸ்ஃபுல் டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டர் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் பாருங்கள் 599 தான் இருக்குது. ஆனால் 7 மணி நேரம். அப்போ எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக எவ்வளோ டீட்டெயில்டாக அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்கன்னு பாருங்கள். உட்கார வச்சு யாரும் நமக்கு அவ்வளோ தூரம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஒரு தடவை நம்ம 599 கொடுத்து வாங்கிட்டோம் அப்படின்னா லைஃப் லாங் நம்ம பார்த்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், 4 பேருக்கு நம்மளே அதை பற்றின ஒரு கிளாஸ் எடுக்கலாம். ஸோ என்ன லாங்குவேஜஸில் வேணுமோ அந்த லாங்குவேஜஸ் கூட நம்ம செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ தமிழ்னா தமிழில் வந்துருச்சு பாருங்களேன். ஸோ இந்த மாதிரியான கண்டென்ட் வேணும்னா நீங்கள் ட்ரைலரை கூட செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த ஹோல் கோர்ஸுமே வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். லாஸ்ட்டு கிராஃபிக் டிசைனிங். இது எல்லாமே டிஜிட்டலில் தாங்க இருக்குது. ஃபோனில் பண்ணாங்க, கேன்வாவில் ஃப்ரீ தானேங்க. ஸோ என்ன மாதிரியான ஒரு போஸ்ட்டு நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா தம்ப்நெயில், இல்லை பர்த்டே கார்ட்ஸு, இல்லை இன்விடேஷனு, நிறைய விஷயங்கள்ங்க எல்லாமுமே நம்ம கிராஃபிக் டிசைன்ஸ் தான். ஸோ ஜஸ்ட் டிசைன் பண்ணுறது மூலமாகவே நம்ம நிறைய சம்பாதிக்கலாம். எல்லாமுமே என்னென்னா நம்ம கூகுள்லேருந்து எடுத்துக்கலாம். உட்காந்து உங்கள் டைமை மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் போதும், நிறைய பணத்தை நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்க, ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட உங்களோட ஒர்க்கெல்லாம் காமிச்சு உங்களுக்கான நாங்கள் வந்து விசிட்டிங் கார்டு ரெடி பண்ணி தரோம் சார், இல்லை உங்களுக்கான இந்த மாதிரியான ஒரு பேஜெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி தரோம் சார் அப்படி நிறைய விஷயங்கள் இன்னும் கற்றுக்கலாங்க. ஸோ இதுக்கெல்லாம் என்ன தேவை அப்படின்னா ஒரு ஸ்கில் தேவை. ஸோ ஸ்கில் வேணும்னா எங்கேயாச்சும் போய் ஒரு தடவை கற்றுக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்கில்லை கற்றுக்கிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. எப்போவுமே நம்மளை அப் டு டேட்டாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த 4 ஸ்கில் இருந்தால் போதும், நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டே இருந்தாலுமே ஒரு ஃப்ரீ டைமாக ஒரு ஃப்ரீலான்சராக நீங்கள் சூப்பரான ஒரு சம்பளத்தை தாராளமாக சம்பாதிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்கள் வீட்லையோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லையோ உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒரு ஆள்
எப்படியாச்சும் சைடில் பணம் சம்பாதிக்கணுன்றா, ஏன்னா காசே பத்த மாட்டேது, வருது போகுது எங்கே வருதுன்னு தெரியல அப்படின்னு முழிச்சுட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த வீடியோ ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எப்போவுமே நமக்கு வந்து ஒரு விஷயம் செய்யணும்னு ஆசைப்படுவோம், ஆனால் சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆளே இல்லை நினைப்போம். ஸோ அதுக்கு தான் ஃப்ரீடம் ஆப் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஸோ ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணாலே போதும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபார்மிங் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஃபினான்ஸ் ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா எல்லாமே ஆல் இன் ஒன் அப்படின்றதெல்லாம் கிடைச்சிடும். ஸோ ஃப்ரீடம் ஆப்பை போய் டவுன்லோட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்மளோட ஃப்ரீடம் தமிழ் மணி சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யுவராணி உங்களுக்காக எக்கச்சக்கமான கண்டென்ட் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் போய் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோவோட கமெண்ட்டில் கூட இன்னும் என்ன மாதிரியான கண்டென்ட்லாம் உங்களுக்கு வேணும், என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அதை நீங்கள் கமெண்ட்லையும் தாராளமாக தெரியப்படுத்தலாம். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கான ஒரு வீடியோவாக ப்ரெசென்ட் பண்ண தயாராக இருப்பேன்.